கார்த்திக புராணம் 2வது அத்தியாயம். இவ்விதமாக கண்ணபிரான் சொன்னதை கேட்டு சத்யபாமை, ஓ நாதா, தேவசர்மாவும் சந்திரனும் வைகுண்டத்தை அடைந்த பின்னர் சந்திரனின் மனைவியான குணவதி என்ன செய்தாள், எப்படி காலம் கழித்தாள், அவளின் கதி யாதாயிற்று என்பதை சொல்ல வேண்டும் என்று கேட்க கண்ணன் சொல்லலானார். ஓ பாமையே, அந்த குணவதியானவள் தனது தந்தையும் கணவனும் அரக்கனால் அநியாயமாக கொல்லப்பட்டதை அறிந்து ஓவென்று அலறி அழுது புரண்டு சகிக்க ஒண்ணாத துக்கத்தை அடைந்து கண்ணீர் வடிய, ஹே நாதா, ஐயோ தந்தையே, தாங்கள் தருபை சமித்தி வகைகளை சேகரித்து கொண்டு வருகிறோம் என்று என்னை தனியாக விட்டு சென்று அநியாயமாய் அரக்கனால் கொல்லப்பட்டு பரலோகம் அடைந்து விட்டீர்களே, இனி என்னை ஆதரிப்பவர் யார்? ஓ தெய்வமே, நான் இதற்காகவா பெண் ஜென்மம் எடுத்தேன்? ஐயோ, சின்னஞ்சிறுமியான நான் என்ன